வெல்கம் டு மை சேனல் எஜுகேஷன் வேர்ல்டு. நான் உங்கள் பாஸ்கர். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம், வீலுக்கப். என்னடா ரொம்ப சிம்பிள்ன்றிய அப்படின்னு நினைப்பீங்க. நிறைய பேர் வீலுக்கப்கே கஷ்டப்படுங்க. இந்த வீடியோ பாருங்கள், வீலுக்கப் ரொம்ப ஈஸியாக தெரியும். ஓகே, நம்ம கிட்ட இதுதான் டேட்டா சரிங்களா. இந்த ஷீட்டில் தான் நம்மளுக்கு லுக்கப் வேணும். என்ன வேணும்? சேல்ஸ் ஹெட் வேணும். இந்த சேல்ஸ் ஹெட் வந்து பார்த்தா நம்ம வேறு ஷீட்லேருந்து எடுத்துகிட்டு வரணும். வேறு ஷீட்லேருந்தும் லுக்கப் போடலாம், சேம் ஷீட்லும் போடலாம், வேறு ஃபைலில் இருந்தும் போடலாம் சரிங்களா. ஸோ இதை மனசில் வச்சுங்க. அதே ஃபைலில் இருந்தால் தான் வீலுக்கப் போட முடியுமான்னு கிடையாது. வேறு ஷீட்டில் இருந்தாலும் போட முடியும், அதே ஷீட்ல இருந்தாலும் போட முடியும், வேற ஃபைல்ல இருந்தாலும் போட முடியும். ஸோ எனக்கு இப்போ என்ன தேவை? இங்க இருந்து எனக்கு சேல்ஸ் ஹெட் வேணும். சேல்ஸ் ஹெட் எடுக்க முடியும் கஸ்டமர், ஒரு கஸ்டமருக்கு அகைன்ஸ்டா தான் சேல்ஸ் டீம் இருப்பாங்க, கரெக்ட்டுங்களா? ஸோ இதுக்கு அகைன்ஸ்டா யாரு சேல்ஸ் ஹெட் தான் பார்க்க போறோம். அது கஸ்டமர் மாஸ்டர்ல இருக்கு. இதை பாருங்க, ஒரு கஸ்டமருக்கு ஆப்போசிட்டாவும் யாரு வந்து சேல்ஸ் ஹெட் அப்படின்றது இருக்கு சரிங்களா. இந்த வேல்யூ தான் நம்ம கொண்டு வரணும். இங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 1101 பக்கத்து ஷீட் போயிட்டு 1101 யாரு? கணேசன். இதை காப்பி பண்ணி இங்க போடுவாங்க. அது வந்து முழுக்க முழுக்க மேனுவல் ஒர்க்கு. இது வந்து கம்மியா ஒரு 13-14 லைட் இருக்குமோ இந்த மாதிரி பண்ணாங்கன்னா ஓகே. லார்ஜர் டேட்டாவா இருந்தா ரொம்ப கஷ்டமாயிடும் சரிங்களா. அதுக்கு தான் வீலுக்கப் தேவை. ஸோ பாருங்க, வி லுக்கப் என்ன வேல்யூ லுக்கப் பண்ண போறீங்க? நம்ம பேசுறது ரெண்டுமே யூனிக்னஸ் இருக்கணும். கஸ்டமர் கோட் தான் நான் வச்சு லுக்கப் பண்ண போறேன். கமா F3 செலக்ட் பண்ணிட்டு கமா F3 என்ன வேணாலும் இருக்கும். உங்க டேட்டாக்கு ஏற்ற மாதிரி அந்த ரேஞ்ச் மாறும் சரிங்களா. ஸோ F3 தான் என்னோட லுக்கப் வேல்யூ. அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். கஸ்டமர் ஷீட் போறேன். அங்க நீங்க என்ன வேல்யூ ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களோ அதே வேல்யூ தான் இங்கே இருக்கணும். ஸோ எனக்கு கஸ்டமர் தான் 1 2 3. இங்க பாருங்க, மூணாவது செல்லுல எனக்கு வந்து சேல்ஸ் ஹெட் இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி லுக்கப் போடுறீங்களோ 3 4 5 அப்படின்றத நீங்கள் கனெக்ட் பண்ணணும். அந்த கணக்கு கூட இப்படியே நீங்கள் பண்ணும் போதே வரீங்க பாருங்க. 1 2 தெரியுதுங்களா, 2 3 4 5 அந்த மாதிரி வரும். ஓகே, எனக்கு வந்து தேர்ட் செல்லில் இருக்க வேல்யூ வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்? கஸ்டமர் கூட செலக்ட் பண்ணிக்கிற டேட்டா ரேஞ்சை கமா 3 கொடுக்குறேன், கமா 0. பாருங்க, அவ்வளோதான். ஃபார்முலாவை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? செல்லை ஃப்ரீஸ் பண்ணணும். ஏன்னா தேர்ட் 3 C3 அண்ட் E16 அந்த டேட்டா வந்து அடுத்தடுத்த செல்லுக்கு நம்ம மூவ் பண்ணணும். ஏன்னா அதே டேட்டா தான் எனக்கு அடுத்தடுத்து வேணும். ஸோ அவ்வளோதாங்க, ஆஸ் சிம்பிள். ரொம்ப ஈஸியான மெத்தடில் வீலுக்கப் இப்படி தான் போடணும் சரிங்களா. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் என்ன சிம்பிளா பண்ண முடியும்னு பார்க்குறேன் சரிங்களா. தேங்க்யூ. அடுத்தடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்னை ஃபாலோ பண்ணுங்க. அப்போதான் அடுத்தடுத்த வீடியோ பார்க்க முடியும். ஓகே, பாய்.